ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெயில் காலத்துக்கு டெய்லி நம்ம என்ன குழம்பு வைக்கிறோம் கன்ஃபியூஸில் இருப்போம். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி சிம்பிளாக புதினா துவையல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். நம்ம ஆயிலில் நல்லா இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுடலாம். இது கூட நம்ம 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், இதையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு இது கூட 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் இப்படி ஒன்றா கிளறி விட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுறலாம். மாதிரி பாதி குக்கான பின்னால் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. இது கூட நம்ம புதினா சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வணங்கி வரணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், லோ ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிருச்சு. கொத்தமல்லி, புதினாலாம் எவ்வளோ சுருண்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ ஆறிடுச்சு. நம்ம எல்லாம் வணக்கினதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி சுடு சாதத்தில் நம்ம சட்னி சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.